எல்லோருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தை சுற்றி நிறைய மலைகளும் மலைச்சாரல்களும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுங்க பாலமலை அரங்கநாத சுவாமி கோயிலுங்க. இந்த கோயில் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற மெயின் ரோட்டில் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வனப்பகுதியில் காட்டு யானைகள், சிறுத்தைகள், மான்கள், காட்டு எருமைகள்னு நிறைய வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்து போகணுங்க. இந்த கோயிலுக்கு அடிவாரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணணுங்க. நீங்கள் 2 வீலர் 4 வீலர் மலைப்பாதைகளில் ஓட்டி பழக்கம் உள்ளவங்களா இருந்ததுன்னா இந்த பாதை வழியாக போகிறதுக்கு உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதே இது நீங்கள் புதுசாக வாகனம் ஓட்டி மலைப்பாதைக்கு நீங்கள் வர்றவங்களா இருந்ததுன்னா இந்த ஹேர்பின் பெண்டில் உங்களுக்கு வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் மெதுவாக நிறுத்தி தான் போக வேண்டியது இருக்கும். ஒரு ஹேர்பின் பெண்டு முடிஞ்ச உடனே அடுத்த ஹேர்பின் பெண்டு உடனே வந்துடும். அதனால தான் வாகனங்களை ஓடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நாம் மலைக்கு மேலே கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு சனிக்கிழமையானதுனால பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுதுங்க. கோவிலை சுற்றியும் நிறைய பசுக்களும் கன்றுக்குட்டிகளும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோங்க. போகும்போது பார்த்திங்கன்னா பசுக்களும் கன்றுக்குட்டிகளும் நம்ம முன்னாடி வருது பாருங்க. இக்கோயிலின் மூலவர் பாலமலை அரங்கநாத சுவாமிகள்ங்க. கோவிலின் முன்மண்டபத்தில் ஹயக்ரீவர், சக்கரத்தாழ்வார், வீர ஆஞ்சநேயர், தன்வந்திரி சுவாமிகள் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. மூலவருக்கு இருபுறமும் செங்கோதை, பூங்கோதைன்னு இரு சுவாமிகள் சன்னதிகள் அமைஞ்சிருக்குதுங்க. மூலவர் சன்னதியின் பின்புறம் இடதுபுறமாக தும்பிக்கையாழ்வார் சன்னதியும், நடுப்புறமாக அருள்மிகு காளிதாச சுவாமிகள் சன்னதியும், வலதுபுறமாக கூரத்தாழ்வார் சன்னதியும் அமைந்துள்ளதுங்க. கோயில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதேசி, புரட்டாசி சனிக்கிழமைகள், ஆழ்வார் உற்சவங்கள், மார்கழி உற்சவங்கள் போன்றவை மிக சிறப்பாக நடைபெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை பண்ணிக்கங்க.
கோயில்ல தினமும் அன்னதானம் வழங்கப்படுதுங்க. நானும் அன்னதானம் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.